வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. நாளை புயலாக வலுப்பெற வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை மற்றும் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகளை நோக்கி நகருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழ்நாட்டில் கனமழை தொடரும். வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் காலை முதல் விட்டு பரவலாக மழை. ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழை நீர். மக்கள் அவதி. கனமழையால் சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் தேங்கிய மழை நீர். சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை புறநகர் பகுதியான பூவிருந்தவல்லியில் கனமழை. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழை நீர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கையை விடுத்தது சென்னை வானிலை ஆய்வு மையம். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. மருத்துவமனைகளில் தேவையான மருந்துகளை கையிருப்பு வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கவனத்துடன் இயக்க வேண்டும். கனமழை எச்சரிக்கை காரணமாக தொலைதூர பேருந்து ஓட்டுநர்களுக்கு எஸ்இடிசி மேலாண் இயக்குநர் அறிவுறுத்தல். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னையில் 8 இடங்களில் 24 மணி நேரமும் ஆவின் பாலகம் இயங்கும். ஒருவருக்கு அதிகபட்சமாக 4 பால் பாக்கெட் மட்டுமே வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னையில் பெய்து வரும் கனமழையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானங்கள். மும்பை, கோவை, டெல்லி, ஐதராபாத் உள்ளிட்ட 10 விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை. திருவாரூர், நாகை, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் கனமழை தொடரும் என்றும் எச்சரிக்கை. அரக்கோணத்திலிருந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புப் படை. கனமழை பெய்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டத்திற்கு மட்டும் 2 குழுக்கள் அனுப்பி வைப்பு. கனமழையை தொடர்ந்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் துறைசார் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை. மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட 6 மாவட்ட ஆட்சியர்களிடம் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை மாநகர பேருந்தில் அருவி போல் கொட்டிய மழைநீரால் பயணிகள் அவதி. பேருந்திற்குள் நனைந்தபடி சென்ற பயணிகள். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா, தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. 200 ஏக்கர் பரப்பளவில் மழைநீரில் மூழ்கிய நிலையில் உரிய இழப்பீடு தர வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாத நிலையில் மாணவர்கள் அவதி.
சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய அரசியலமைப்பு தின கொண்டாட்டம். முதலமைச்சர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை வாசிக்கப்பட்டது. பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் விமர்சித்ததாக கூறி பாமகவினர் மாநிலம் முழுவதும் போராட்டம். சேலம், கரூர், கடலூரில் போராட்டம் நடத்திய பாமகவினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படி விமர்சித்தார்கள் என்பதை அன்புமணி திரும்பி பார்க்க வேண்டும். முதலமைச்சர் மீதான ராமதாஸின் குற்றச்சாட்டிற்கு சேகர் பாபு பதிலடி. சட்ட நடவடிக்கைகளுக்குட்பட்டு தவறு இருப்பின் இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஐயப்பா பக்தர்கள் குறித்த பாடல் சர்ச்சை குறித்து அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் இடர்பாடாகவே உள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலை. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி. $5000க்கும் குறைவான திருட்டு வழக்கில் சமூக சேவையே தண்டனையாக வழங்கப்படும். 3000 ரூபாய் மதிப்பிலான பழைய டயர்களை திருடியதாக பதியப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து. சென்னை ராயப்பேட்டையில் மத்திய புலனாய்வுத்துறை சோதனை. சென்னை மந்தேவலியில் அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் அயப்பாக்கம் என 3 இடங்களில் அதிகாரிகள் சோதனை. பொங்கல் தினத்தன்று அறிவிக்கப்பட்டிருந்த CA தேர்வு தேதி மாற்றம். ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 16ஆம் தேதிக்கு தேர்வு மாற்றம் செய்து அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். ஒரு வழிப்பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சிமோட்டூர் அரசு பள்ளியில் மாணவனின் புத்தகத்தில் சாதி பெயர். 7ஆம் வகுப்பு மாணவரின் புத்தகத்தில் சாதி பெயரை எழுதி வைத்ததாக ஆசிரியர் மீது பெற்றோர் புகார். சென்னை பெரம்பூரில் கார் நிறுத்தும் இடத்தில் கட்டிட கழிவுகளை கொட்டியவரை வாளால் வெட்ட முயன்ற வழக்கறிஞர். வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் விசாரணையில் இறங்கிய போலீசார். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அனுமதி. அஜீரண கோளாறால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் நலமுடன் உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பான வழக்கு. கல்வராயன் அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களின் விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வது அரசியலமைப்பு தினத்தை ஒட்டி நாடாளுமன்ற பழைய கட்டிடத்தில் கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய அரசியலமைப்பு சமூக நீதியை பின்பற்றி பறைசாற்றி வருகிறது. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. இந்திய அரசியலமைப்பு நினைவு நாணயத்தை வெளியிட்டார் குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு தொடர்பான 2 புத்தகங்களும் வெளியீடு. மகாராஷ்டிர முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏக்நாத் ஷிண்டே. புதிய முதலமைச்சர் நியமிக்கப்படும் வரை தற்காலிக முதலமைச்சராக செயல்படுவதாக அறிவிப்பு.
மேற்காசியாவில் போர் நிறுத்தத்திற்கு அனைவரும் ஆதரவளிக்க இந்தியா வலியுறுத்தல். பயங்கரவாதத்திற்கும் போரில் பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கும் இந்தியா கண்டனம். நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் கொலை மிரட்டலால் நாட்டை விட்டு தப்பி ஓடினேன். மேட்ச் பிக்சிங் செய்ய மறுத்ததால் தாவூத் தன்னை கொல்ல திட்டமிட்டதாக லலித் மோடி பரபரப்பு தகவல். அதானி நிறுவனத்துடனான முதலீட்டு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தம். பிரபல சர்வதேச எண்ணெய் நிறுவனமான டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் அரண்மனை வாயில் மோதல் வெடித்ததால் பதற்றம். அரச குடும்ப சொத்து விவகாரத்தில் அரண்மனை மூடப்பட்ட நிலையில் கல்வீச்சு தாக்குதல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 56,640 ரூபாய்க்கு விற்பனை. இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி.